அதிமுகவில் ரீ என்ட்ரி கொடுத்திருப்பதாக சசிகலா கூறியதை விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகள் லீவு போட்டு மீண்டும் வேலைக்கு போவது போல் அவரது பேச்சு இருப்பதாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் கட்சியை காப்பாற்றியது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இருவரும் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? நான் ஜாதி பார்க்கல. சசிகலா அவர்கள் அதிமுக ஜாதி கட்சியை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு திருப்பி கேளுங்க. இவர் ஜாதி, இவர் ஜாதி, எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறாங்க. வேறு என்ன செய்வது? நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற. இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு. இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி? என்ன வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்க சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியும். அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. சுயநலமாக தான் செயல்படார். இப்போ கூட சுயநலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டார், ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலான்னு. ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கிறார். ஒரு பலாப்பழத்தை போய் வச்சு பூஜை பண்ணுறவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான்? சொல்லுங்க பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.